வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் உடைய பிரசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாடி துதித்து ஆராதித்து உடைய வார்த்தைகளை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் நன்மை நான் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 1273 பாடல் ஆனந்த துதி மொழி கேட்கும். உற்சாகமாக தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கர்த்தர் மகிமைப்படுத்துவேன் என்றாரே, கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார், சாட்சியாக நிறுத்துவார். உற்சாகமாக தட்டி பாடுவோம். ஆனந்த துதி மொழி கேட்கும். ஆனந்த சத்தம் கேட்கும். ஆனந்த துதி மொழி கேட்கும். ஆனந்த சத்தம் கேட்கும். ஆனந்த
அல்லேலூயா பிள்ளைகளும் சபையும் நிலவுண்டே நிலைக்கும் பரிசுத்த மாளிகை எழும்பும் ஆனந்த துதி ஒலி கேட்கும் ஸ்தோத்திரமப்பா ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும் ஆகாய வெற்றியாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா ஆகாய வெற்றியாய் அவர் ஜனம் பெருகும் ஆண்டவர் வாக்கு பலிக்கும் அல்லேலூயா நம்மெல்லாம் கண்களை மூடி கர்த்தருடைய நாமத்தை துதிப்போம் துதிகளின் மத்தியிலே நம் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் இந்த வேளையிலே நம் நடுவிலே வந்திருக்கிறார். எல்லா விசுவாசத்தோடு கர்த்தரை துதிப்போமா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தேவன், குறைகளை நிறைவாக்குகிற தேவன், அற்புதங்களின் தேவன். நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை காணப்படுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு எங்களுக்காக சிலுவையில் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த இயேசுவே உடைய இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம், உடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரை பாதுகாத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சுகபலன் ஆரோக்கியம் கிருபை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதுவரை வழி நடத்தின ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் எங்களை வழி நடத்துகிற அற்புதங்களின் தேவனாக எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலும் நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரே நீர் எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதம். ஹல்லேலூயா. சொல்லுமா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமே. இந்த வேளையிலே ஆண்டவரை துதிப்போமா. சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களோடு இருக்கிறது. நன்றி அப்பா, நன்றி. ஒரு இதயத்தோடு துதிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே. We
தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். அவர் வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் அவர் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண போயிருக்கும் போது அல்லது அமலேக்கியர் வந்து ஸ்தோத்திரம் அவனுடைய மனைவி அவனோடு இருந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். சிக்லாக்கை அக்கினியினால் சுட்டரித்து போட்டார்கள். சத்துருக்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணி போட்டார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவனோடு கூட இருந்தவர்கள் கூட அவனை கல்லெறியும்படி அவனுக்கு எதிராக இருந்தார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தான். இந்த நாளிலும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நம்மை நோக்கி பார்க்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்தான். ஆண்டவரே, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா? அதை நான் பிடிப்பேன்னா? ஆண்டவர் சொன்னார், பின்தொடர், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆமென் சொல்லுவோம். அந்த கால வேளையில ஆண்டவருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. அந்த தண்டை பின்தொடர், சத்துருவை பின்தொடர்ந்து போ, அமலேக்கியரை பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். வேதத்தில் வாசிக்கலாம், அவன் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வந்தான். சத்துருக்களை முறியடித்து கொள்ளையை கொண்டு வந்தான். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நமக்கு விரோதமான எல்லா தடைகளை மாற்றுகிறவராக. எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? உங்களுக்கு எதிரான எல்லா அந்தகார வல்லமைகளை, எல்லா தடைகளை மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை இந்த நாளில் நம் நடுவில் இருக்கிறது. விசுவாசிப்போம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு வேண்டும். ஆண்டவரே, தாகத்தோடு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி. கண்ணோக்கி பாரும் தேவா, என்னை கண்ணோக்கி பாரும் தேவா. ஹல்லேலூயா. கண்ணோக்கி பாரும் தேவா, இயேசுவே கண்ணோக்கி பாரும் தேவா. Keep on.
என்னை நோக்கி பாரும் தேவா ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே சொல்லுவோம் அனுப்பும் பர்வதமே ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே கண்ணோக்கி பாரும் தேவா என்னை கண்ணோக்கி பாரும் தேவா ஒத்தாசை அனுப்புகிற பர்வதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹalleluya ஹalleluya. இந்த நாளிலும் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வருகிறதற்காக ஆமென் சொல்வோமா? அசுத்த ஆவியை எடுத்தீரே ஆண்டவரே, உலகத்தின் ஆவியை எடுத்தீரே ஆண்டவரே, இந்த பயமுள்ள ஆவியை எடுத்தீரே ஆண்டவரே, எல்லா எதிரான அந்தகார வல்லமை கிரியைகளை அழித்து இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற பெரிய விடுதலைக்காக, கர்த்தர் கொடுக்கிற பெரிய ஜெயத்திற்காக ஆமென். நம் வாழ்க்கையில எவ்வளவோ தடைகள் கஷ்டங்களை உண்டு பண்ணுகிற எல்லா சாத்தானின் கிரியைகளை அழித்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய வல்லமைக்காக எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹalleluya. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய ஒத்தாசைக்காக நன்றி அப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. எல்லா பாதாள வல்லமையின் கிரியைகள், எதிரடையான வல்லமைகள், எதிரடையான தடைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை அனுப்புகிறதற்காக நன்றி அப்பா. நாங்கள் முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஹalleluya ஹalleluya. ஓ தேவ பிரசன்னம் நம் நடுவில் இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? நான் விசுவாசிப்பவர் இன்னார் என்று அறிவேன், என்னையே அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். இந்த வேளையில சொல்லுவோமா? ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீ ஜீவனுள்ள தேவன், அதில் உம்மை நம்பி சார்ந்து கொள்ளுகிறேன், உம்மை உறுதியா பற்றி கொள்ளுகிறேன். நீர் எனக்கு போதும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. அலறிடுவேனோ அலறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, அலறிடுவேனோ அலறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, அசையாய் நம்பிக்கை நம்புகிறேன் இயேசுவின் வார்த்தைகளே.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் எல்லாரும் எழுந்து நின்று சங்கீதம் 84 சங்கீதம் சேர்ந்து வாசிப்போம். Psalm 84 சங்கீதம் 84 சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே வாஞ்சையும் தானமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே உம்முடைய பீடங்கள் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைகளான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்று ஆக்கிக் கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே செவிக்கொள்ளும். எங்கள் கேடகமாகிய தேவனே கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிறோம். உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிறோம். என் தேவனுடைய ஆலயத்தில் வாசப்படி காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதரா?
சேனைகளின் கர்த்தாவை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கைகளை வைத்து கர்த்தரை மையப்படுத்துவோம். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரசனத்துக்காக நாங்கள் அடி செலுத்துகிறார்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கைகள் தட்டி கர்த்தர் அடி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கிறார். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாகும். வலது கரத்தை வைத்து பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துவார்களுக்கு இந்த காலவேளை பிள்ளைகளை கர்த்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிற ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கப்பா. படிக்கிற பிள்ளைகள் கர்த்தர் விசேஷ ஞானத்தை கொடுத்து கர்த்தருக்கு ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளைகளுக்கு எதிரான பாதாள வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி போடுகிறோம். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்க ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். தீமைகள் பொல்லாப்புகள் விலகி பிள்ளைகளை பாதுகாப்பீராக. உயர்த்து பள்ளிக்கு போகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபை ஞானத்தை கொடுப்பீராக. தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திர. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வேலையை கொடுப்பீராக. ஆண்டவரே திருமண வயது வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை ஏற்படுத்தி நடத்தி கொடுப்பீராக. கர்ப்பத்தின் கனிக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்ப்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை உண்டு கொள்வீராக. ஆசீர்வதிப்பீராக. சாட்சியாய் நிறுத்துவீராக. கர்த்தர் அல்லது பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். கைகள் தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். கோடா கொடி ஸ்தோத்திரம். பலவீனத்தோடு யாராவது இருந்தால் பலவீனம் இருக்கிற இடத்துல கையை வைத்து ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தகப்பனே, வியாதியை உன்னை விட்டு விளக்குமே என்று சொல்லியிருக்கிறீர். இயேசுவின் இரத்தத்தை அதன் மேல பூசுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமை வருவதாக. எல்லா பலவீன வியாதி போராட்டத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறோம். தீமைகள் பொல்லாப்புகளை விளக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபையாய் இறங்கி குணமாக்கும். ஆண்டவரே எல்லா பலவீனங்களை மாற்றுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி மறுபடி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் அற்புத சுக பலன் ஆரோக்கியம் உண்டாவதாக. ஆண்டவர் கொடுத்த சுக பலன் ஆரோக்கியத்துக்காக நன்றி செலுத்துவோம். கொடா கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லாவித நன்மையினால் நிரப்புவார். ஒரு விசை நம் கண்கள் மூடி நாமே நம்முடைய தேசத்துக்காக, முழு உலகத்தில் எல்லா நாடுகளுக்காக எல்லாரும் வாரத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கொரோனா வைரஸை கர்த்தர் முற்றிலும் ஒழிய பண்ண, அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு குணம் அடைய, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வியாதி நீங்க ஆண்டவரே அற்புதம் செய்யும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் இந்தியா தேசத்திலும் முழு உலகத்திலும் எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே கர்த்தருடைய வல்லமை கடந்து வர ஜெபிக்கிறோம். பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கொள்ளை நோய் பிடியில் இருக்கிறவர்களை விடுவிப்பீராக. கிருபை செய்யும் ஆண்டவரே. விசேஷம் ஆண்டவரே அல்லது யாருக்கும் பரவாதபடி ஆண்டவரே எங்கள் தேசத்தை முழு உலகத்தை விட்டு நீக்கி போடும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியத்தையும் அறிவீரப்பா. இயல்பு நிலைக்கு திரும்பத்தக்க கிருபை செய்யும். கர்த்தர் கிருபை செய்யறதுக்காக நன்றி செலுத்துவோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களை ரட்சிங்க ஆண்டவரே. தேசத்தில் வாழ்கிற ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே. தேசத்தில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. மிஷனரி ஊழியங்கள், சபை ஊழியங்கள், சுவிசேஷ ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க. ஊழியக்காரர்களை குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அம்மே நம்ம சபை தாக்கிற மிஷனரிக்காக கிருபா ஜெயக்குமார் ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. சாட்சியா நிறுத்துங்க. வல்லமையா பயன்படுத்துங்க. கர்த்தர் கிருபை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சபையை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்பட, கிராமங்கள் பட்டணங்கள் ரட்சிக்கப்பட எழுப்புதல் உண்டாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் எழுந்தருளுவீராக. சபை மக்களுக்காக, குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆண்டவரே சபை மக்களுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். தூரத்திலும் சமீபத்தில் இருக்கிற சபை பிள்ளைகள் எல்லார் மேலும் கர்த்தருடைய கரம் இருக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ரத்தத்துக்குள் மறைத்து பாதுகாக்க ஜெபிக்கிறோம். எங்கும் போனாலும் வந்தாலும் அல்லேலூயா கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கையில் பிரயாசம், தொழில், வருமானம், வியாபாரம், விவசாயத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவித நன்மையான ஈவுகளால் நிரம்ப ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தடைகளை நீக்குகிறவராய் கர்த்தர் முன் செல்லுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். குறைகளை நிறைவாக்குவீராக. குடும்பத்தின் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் பொறுப்படுத்து ஆசீர்வாதம் நடத்துறதுக்காக கை தட்டி நன்றி செலுத்துவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிற ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு பேசி அல்லது பிதா குமாரன் பரிசுத்த பிரசன்னத்தின் ஆளுகைக்காக ஆசீர்வாதம் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடு பேசி ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நாம் காருவோம். இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் ஆமென் நாம் கூடி வளர்க்கிற சில கர்த்தர் மகிமைப்படுவாராக. உங்களை உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லாவித நன்மை நாம் நிரப்புவாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தை, அதை நாம் வாசித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இதிலிருந்து கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு பேசுவாராக. யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கைவிட்டு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென் சொல்லியிருக்கிறார். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கர்த்தர் மோசேயின் இடத்துல சொன்னார். எப்பொழுது மோசேட்ட சொன்னார் தெரியுமா? 9வது வசனத்துல வாசிக்கிறோம். மோசே ஆண்டவருக்கு ஜெபம் பண்றார். ஆண்டவரே, உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். மோசே எப்படி ஜெபம் பண்ணார்? உடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். ஆண்டவரே, நம்முடைய ஜனங்கள் எங்கள் நடுவில் என்ன செய்ய வேண்டும்? எழுந்தருள வேண்டும். ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை மன்னித்து எங்களை உமக்கு சோதரமாக ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் பாவிகள் தான், ஆனால் நீர் எங்களை உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக உடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எழுந்தருளும் என்று மோசே ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் குடும்பத்தோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உங்களோடு கூட இருந்து கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த யாத்திராகமத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லும்போது, நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொன்ன பிறகு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் மோசே மூலமா அநேக காரியங்களை செய்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை யாத்திராகமம் 34வது அதிகாரத்துக்கு முந்தி மோசே மூலமா ஆண்டவர் 42 அற்புதங்கள் செய்திருக்கிறார். அந்த யாத்திராகமம் 34வது அதிகாரம் 10வது வசனத்துக்கு பிறகு ஆண்டவர் மோசே மூலமா 16 அற்புதங்கள் செய்திருக்கிறார். பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை நாம் அதில் பார்க்கும்போது இந்த 16 அற்புதங்கள் கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய பிள்ளைகளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமா வாழ்வதெல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதமான பயங்கரமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் எப்பெல்லாம் அவங்க கர்த்தர் பிரிய இல்லாம காரியங்களை செய்யறாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லாத தீமையான பயங்கரமான காரியங்கள் நடக்கும். கவனிக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். நன்மையான ஆசீர்வாதமான பயங்கரமான காரியங்களை எப்போ செய்வாரு? நாம் பிரியமா இருக்கும்போது. ஆனால் நம்ம கர்த்தர் பிரிய இல்லாத காரியங்களை செய்யும்போது
தேவனுடைய பிள்ளைகளே, தீமையான காரியங்கள் நேரிடும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, லேவியராகமத்தின் புஸ்தகம் நம்ம இந்த வேதத்தில் தியானிக்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம், லேவியராகமம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் மோசே இடத்துல சொல்கிறார். அப்பொழுது மோசே, கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறதுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். மோசே அதை ஆரோக்கியம் சொல்றார், கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியங்களை நீங்கள் செய்யுங்கள், அப்பொழுது கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். கர்த்தர் கட்டளையிட்ட காரியத்தை நாம் செய்வோம், கர்த்தர் தன்னுடைய வல்லமையை மகிமையை நமக்கு வழங்கப்படுவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த ஆரோக்கியத்துல செய்யும்படி கட்டளையிட்ட காரியம் என்ன என்று நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது, பிரியமான தேவ பிள்ளைகளே, 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 9:7, மோசே ஆரோனை நோக்கி, நீ பலிபீடம் தந்தையை சேர்ந்து கர்த்தர் கட்டளையிட்டபடியே உன் பாவ நிவாரண பலி சர்வாங்க தகன பலியை செலுத்தி உனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து ஜனங்களுடைய பலியை செலுத்தி அவர்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய் என்றார். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளை, மோசே ஆரோன்ட்ட சொல்றார், நீ பலி செலுத்து. என்ன பலி செலுத்த சொல்றார்? கவனிக்கிறீங்களா? பாவ நிவாரண பலி செலுத்து, சர்வாங்க தகன பலி செலுத்து, சமாதான பலி செலுத்து. இந்த பலிகளெல்லாம் நீ செலுத்து, கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும்? காணப்படும். வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோன் பலி செலுத்துறார், பாவ நிவாரண பலி செலுத்துறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நமக்காக பாவ நிவாரண பலியாக இரத்தம் சிந்தி மரித்து 3வது நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நாம் நினைக்கலாம், பாவ நிவாரண பலி என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தினார். ஆமென் சொல்லுவோமா? யோவான் 1:29 வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் நிருபம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளாக சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென் சொல்லுவோம். தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தியிருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அடுத்து தேவனுடைய பிள்ளைகளை, மோசே மூலமா ஆண்டவர் ஆரம்ப சொன்னார், சர்வாங்க தகன பலி செலுத்து. லேவியராகமம் 9:12 வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, ஆரோன் ஆண்டவருக்காக சர்வாங்க தகன பலி செலுத்தினார். அந்த மிருகத்தை அடித்து தேவனுடைய பிள்ளைகளை அடித்து அதை துண்டு துண்டாக துண்டித்து அதனுடைய ஒவ்வொரு பாகங்களையும் பலிபீடத்தில் வைத்து அதை தகன பலியாக தேவனுக்கு செலுத்தினார். ரோமர் 12:1 வாசிக்கிறோம், உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். ஆமென் சொல்லுவோமா? வேதத்தில் வாசிக்கிற அடுத்ததாக சமாதான பலியை செலுத்தும்படி சொல்லுகிறார். லேவியராகமம் 10:18 வாசிக்கிறோம், சமாதான பலியை செலுத்துகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, லேவியராகமம் 7வது அதிகாரம் 15-16 வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சமாதான பலி என்பது கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற ஒரு ஸ்தோத்திர பலி. இன்னும் அது அல்லது தேவனுடைய பிள்ளைகளை பொருத்தனை பலி. இன்னும் அதை குறித்து வேதம் சொல்லுகிறது உற்சாக பலி. இந்த பலிகளை எல்லாம் ஆரோன் செலுத்தும் போது வேதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு வருகிறது. லேவியராகமம் 9வது அதிகாரத்துல நீங்க வேதத்துல வாசித்து பார்க்கும்போது 24வது வசனத்துல, அன்றியும் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது.
ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகம் குப்புற விழுந்தார்கள். கவனிக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பயங்கரமான ஒரு காரியத்தை செய்கிறார். கர்த்தர் கட்டளையிட்ட பலியை செலுத்தும் போது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு அந்த பலியை எல்லாம் பட்சித்து கர்த்தர் பயங்கரமான காரியத்தை செய்தார். கர்த்தருடைய அற்புத வல்லமை வெளிப்பட்டது. கர்த்தருடைய அக்கினி வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தர் கட்டளையிடுகிற காரியத்தை நாம் செய்வோம். கர்த்தர் நமக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிறார். இன்னும் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் கட்டளையிடாத காரியத்தை செய்யும் போது நம் வாழ்க்கையில தீமையை உண்டு பண்ணுகிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமம் 10வது அதிகாரம் 1வது 2வது வசனம். பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாவும் அபியவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதின்மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார். கவனிக்கிறீங்களா? கர்த்தர் கட்டளையிடாத காரியத்தை அவர்கள் செய்தார். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே பலிபீடத்தில் எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த பலிபீடத்தின் அக்கினியை தான் அவர்கள் கொண்டு வர வேண்டும். ஆனால் நாதாவும் அபியும் கர்த்தர் கட்டளையிடாத, கர்த்தர் சொல்லாத, வேறு யாரோ கொடுத்த எங்க வீட்டில் உள்ள அல்லது எங்கோ உள்ள அக்கினியை கொண்டு வந்தார். கர்த்தர் சொல்லாத காரியத்தை செய்தபோது வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனம். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது, அவர்களை அழித்து கொண்டது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்து போனார்கள். இந்த காலங்களில் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அவருக்கு பிரியமான காரியத்தை, அவர் கட்டளையிடுகிற காரியத்தை நாம் செய்யும் போது நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான பயங்கரமான காரியங்களை செய்கிறார். ஆனால் கர்த்தர் கட்டளையிடாத காரியத்தை நாம் செய்யும் போது தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் காணப்படும் போது அந்நிய அக்கினியை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு இடம் கொடுக்கும் போது கர்த்தருடைய அக்கினி இந்த ஜனங்களை அழித்து போடுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு தேவனுடைய பிள்ளைகளை சில காரியங்களை பேச விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் எது காணப்பட வேண்டும்? இந்த கடைசி காலத்தில் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆரோன் கர்த்தருக்கு பலி செலுத்தினார். ஆனால் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் நம்மிடத்தில் எது எதிர்பார்க்கிறார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 62வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, ஏசாயா 62வது அதிகாரம் 6வது வசனம். எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த நாட்களில் ஒரு காரியத்தை கட்டளையிடுகிறார். பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை உன் மதில்கள் மேல் கட்டளையிடுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நம் மதில்கள் மேல், நம் தேசத்தை சுற்றி இருக்கிற மதில்கள் மேல், நம்முடைய சபையை சுற்றி இருக்கிற மதில்கள் மேல், நம்முடைய குடும்பத்தை சுற்றி இருக்கிற மதில்கள் மேல் ஆண்டவர் சொல்கிறார், பகல் முழுவதும் ராவ் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஜாமக்காரன் என்ன தெரியுமா? ராம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரர் என்றால் என்ன அர்த்தம்? இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெப ஆவியை கட்டளையிடுகிறேன். ஆமென் சொல்லுவோமா? உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மதில்களிலே ஜெபம் காணப்பட வேண்டும். இந்த மதில்களிலே ஜெபம் காணப்படும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேதத்தில் வாசிக்கிற 7வது வசனம், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதவர்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், அவர் உங்களை புகழ்ச்சியாக்குவார்,
அதுவரை நீங்கள் உங்கள் மதில்களை ஜெபத்தால் நிரப்பிக் கொண்டே இருக்க. ஆண்டவர் மோசே மூலம் ஆரோனிடத்தில் கட்டளையிட்டார், நீ பலி செலுத்து, சாக்ரிஃபைஸ் பண்ணு, இந்த மாடு பலி செலுத்து, இந்த ஆடு பலி செலுத்து. தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக இருக்கிறார். அதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ஜெபமாகிய பலியை, ஸ்தோத்திரமாகிய பலியை இரவும் பகலும் நம்முடைய மதில்களிலே, எருசலேமை சுற்றி இருக்கிற மதில்களிலே இரவும் பகலும் மௌனமாயிராத ஜாமக்காரராக பலி செலுத்தி கொண்டே இருக்கும்படி ஆண்டவர் சொல்றார், ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். எதுவரைக்கும் இந்த ஜாமக்காரர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் மௌனமாயிராமல் இருக்கிறார்கள், அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிற வரை. ஆமென் சொல்வோமா? உங்கள் வாழ்க்கை ஸ்திரப்படுத்தப்படுகிற வரை, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை ஸ்திரப்படுத்தப்படுகிற வரை, நம்முடைய குடும்பங்கள் ஸ்திரப்படுத்தப்படுகிற வரை, நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய தேசத்திலே அல்லேலூயா கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்திரப்படுத்தப்படுகிற வரை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அதை புகழ்ச்சியாக்கும் வரை. ஆமென். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர், புகழ்ச்சியாக்குகிறவர். அதுவரை அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்கள், துதித்துக் கொண்டே இருங்கள். ஆமென் சொல்லுவோமா? இப்படி நம்ம செய்யும்போது ஆண்டவர் சொல்றார், உங்களை ஸ்திரப்படுத்துவேன், புகழ்ச்சியாக்குவேன். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுவோமா? ஆரோனுக்கு பலி செலுத்த கட்டளையிட்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஜெபிக்க கட்டளையிடுகிறார், துதிக்க கட்டளையிடுகிறார். இரவு ஒளித்தாலும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. பகல வீணா நேரத்தை அங்கே உட்கார்ந்து போக்காம ஜெபம் பண்ணு. உங்க ஜெபம் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்து துதியுங்க. வீணான காரியத்துல நேரத்தை செலவு பண்ணாம. ஆமென் சொல்லுவோமா? அப்போ வேதம் சொல்லுகிறது, உங்களை, உங்கள் குடும்பத்தை, நம் சபையை, தேசத்தின் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார், புகழ்ச்சியாக்குவார். ஆமென் சொல்லுவோமா? ஆனா சாத்தா ஜனங்களை என்ன செய்ய வைக்கிறான் பாருங்க. நம்ம செய்யக்கூடாதது என்ன? வாசிக்கலாம். சங்கீதம் 55 சங்கீதம் 10வது 11வது வசனம். சங்கீதம் 55 சங்கீதம் 10வது 11வது வசனம். தேவனுடைய பிள்ளைகளை 9வது வசனத்துக்கு வாசிக்கலாம். ஆண்டவரே, அவர்களை அழித்து அவர்கள் வாசையை பிரிந்து போக பண்ணும், கொடுமையையும் சண்டையையும் நகரத்தில் கண்டேன். கவனிக்க தேவனுடைய பிள்ளை தொடர்ந்து வாசிப்போம். கொடுமையையும் சண்டையையும் நகரத்தில் கண்டேன், அவைகள் இரவு பகலோ அதில் மதில் மேல் சுற்றி திரிகிறது, அக்கிரமமும் வாதையும் அதில் நடுவில் இருக்கிறது. இந்த வசனத்தை நல்லா கவனித்தீங்களா? கொடுமையையும் சண்டையையும் நகரத்தில் கண்டேன், அவைகள் இரவும் பகலும் அதில் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது. கொடுமையும் சண்டையும் நகரத்தில் மதில் மேல் சுற்றி திரிகிறது. நம் வீட்டு மதில்கள் மேல் கொடுமையும் சண்டையும் சுற்றி திரிந்தால் உள்ளே என்ன இருக்கும்? வேதத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமமும் வாதையும் அதில் நடுவில் இருக்கிறது. நம் மதில்களிலே பிரியமான தேவ பிள்ளைகளிலே, பிரியமான தேவ பிள்ளைகளே, கொடுமையும் சண்டையும் காணப்படுமானால் நம் குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம் தேசங்களிலே கொடுமை காணப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, சண்டை காணப்படுகிறது. நம்ம இந்தியா தேசத்தை பாருங்க. இந்த வாரம் ரஃபேல் போர் விமானம் வாங்கி எதுக்கு சண்டை போடுறது? சீனா எதிர்த்து வந்தா சண்டை போடுறது. தேசத்துக்குள்ள வாதம் இருக்கு, ஆனால் தேசம் சண்டை போடுறதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். நம்ம குடும்பங்களில் இந்த நாட்களில் பிசாசு எதை உண்டாக்குறான்? சமாதானத்தை கெடுக்கிற சண்டையை உண்டாக்குறான். எல்லா இடங்களையும் சத்துரு உண்டு பண்ற காரியம் அந்நிய அக்கினி. அல்லேலூயா சொல்லுவோம். இந்த அந்நிய அக்கினி நமக்கு வேண்டாம். ஆனால் அதுக்கு பதிலாக ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? இரவும் பகலும் ஜெபம் பண்ணுங்க. ஆரோன்ட்ட சொன்னார், பணி செலுத்து. நான் தான் பலியோ, நீ வா தூப கலசத்துல நீ பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை போடணும்.
வேற எந்த அக்கினியும் போடாது. லேடியா சொல்லுவோம், ஆண்டவர் சொல்ற காரியத்தை நாம செய்யணும். ஆனா அதை விட்டுட்டு இந்த ஜனங்கள் வேதத்தில் வாசிக்க அவர்கள் மதில்கள்ல சண்டை காணப்படுகிறது, அக்கிரமம் காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் தேசத்தின் நடுவில் என்ன இருக்கிறது? உள்ளே வாதை இருக்கிறது, அழிவு இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை அந்நிய அக்கினியாகிய சண்டையையும் ஸ்தோத்திரம் கொடுமையையும் நம்மை விட்டு விலக்கி ஜெபம் பண்ணவும், ஆண்டவரை துதிக்கவும், ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கவும் உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தர் உங்களை புகழ்ச்சியாக்குவார். இதுதான் கர்த்தர் செய்கிற பயங்கரமான காரியம். கை வைத்து ஆமென் சொல்லுவோமா? நான் உன்னோட கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கு. கர்த்தர் மோசே கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்தார். எப்போ ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமா நடந்தாங்களோ நன்மையான பயங்கரமான காரியம் நடந்தது. தேவ சந்நிதியில் அக்கினி இறங்கி வந்து வழியை பட்சித்தார். கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தார். இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களை கொண்டு நம்மை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்வார். யாரெல்லாம் அந்த காலவேளையில நான் இரவு எப்பொழுது முடித்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன்ப்பா, என் வாழ்க்கையை ஜெபம் பண்ண ஒப்பு கொடுக்கிறேன். ஆமா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, எருசலேமை சுற்றி மதில்கள்ல ஜாமக்காரர் இரவும் பகலும் ஒரு காலம் மௌனமாறாத ஜாமக்காரரை போல என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க சொல்வீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு பயங்கரமான காரியங்களை செய்வார். எப்படி செய்வார்? உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை புகழ்ச்சியாக்குவார், உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். சண்டையையும் கொடுமையையும் நம்மை விட்டு விலக்கி விடுவோம். ஆமென் சொல்லுவோம், ஜெபம் செய்வோம், ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி புகழ்ச்சியாக்கி நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? கண்கள் மூடி. அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் உன்னை பார்த்து வந்திருக்கிறோம். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கிறோம். அதற்காக ஆண்டவரே, நீ கட்டளையிட்டு இருக்கிற ஜெபமாகிய ஸ்தோத்திரமாகிய பலியை நாங்கள் செலுத்திக் கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அந்நிய அக்கினியாகிய கொடுமையையும் சண்டையையும் எங்களை விளக்கிவிடும் ஆண்டவரே. சுத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் உடைய பிள்ளைகளை தொடரட்டும். உடைய பிள்ளைகள் வீடுகளிலே எப்பொழுதும் ஜெபத்தொனி கேட்கட்டும், துதியும் தொனி கேட்கட்டும். எங்கள் வீடுகளிலே சண்டையும் கூக்குரலும் கொடுமை இல்லாமல் ஒழிந்து போகும். உடைய நாமத்தினால உடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்த ஜெபிக்கிறோம். உடைய கிருபை தாங்கட்டும், பெரிய காரியங்களை செய்ய சாட்சியாக நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.